எல்லாருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி பட்ஜெட் முடிஞ்ச அப்புறம் முதல் வீக்கெண்டில் தமிழ்நாட்டு பட்ஜெட்டை அனலைஸ் பண்ணலான்னு இருக்கும். இந்த பட்ஜெட்டை டீட்டெயில்டாக நானும் பிரபஞ்ச சக்கரவர்த்தியும் சாட்டர்டே 8ஆம் தேதி அன்னைக்கு அனலைஸ் பண்ணலான்னு இருக்கோம். கார்த்தால இவெண்ட் இருக்கும். மார்க்கெட்டில் லேட்டஸ்ட் என்ன இன்சைட்ஸ் இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே என்னோட ஃப்ரீ மணி புக்கையும் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். இவெண்ட் ஃப்ரீ கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட் ரிசர்வ் பண்ணிக்கோங்க. வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். ஹாப்பி மார்னிங் சார், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். வாரன் பஃபெட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் சொல்றது முக்கியமான ஒரு பாயிண்ட், கேஷ் ப்ரொவைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கேஷ் மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதா சார்? வேற ஒன்றுமே கொடுக்குது. அப்போ பணமே தேவையில்லை, பணம் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்றதெல்லாம் எப்படி சார் நம்புறது? எதுக்கு? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேஷ் இஸ் கிங். ஃபஸ்ட்டு பணம்னா என்ன? வேல்யூ, பவர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூ. பணம்னா என்ன? ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கான மீடியம்ல அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. என்ன கமாடிட்டி ஆர் வாட் எவர். எது என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்றது? ப்ராடக்ட், கமாடிட்டி. என்ன ப்ராடக்ட், என்ன கமாடிட்டி? சரி, இப்படி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க சார். நான் தான் சார் கேள்வி கேட்டேன், உங்ககிட்ட பதில் வாங்கணும். நீங்க எங்ககிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா நான் போய் ஒரு புக்கு தான் படிச்சுட்டு வரணும். நீ வேலை செய்யற லேபர். ஸோ சம்படி பேஸ் யூ சம்திங் எல்ஸ் ஃபார் லேபர். உன் லேபருக்கு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறான். அந்த வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரன்சி ஃபிக்ஸ் பண்ணுறான். ஸோ அந்த கரன்சி உன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த கரன்சியை யூஸ் பண்ணி நீ மற்ற சாமான்லாம் வாங்குற. கரெக்டாக? ஆமாம். ஸோ நீ என்ன பண்ணுற? இட் இஸ் ஆக்சுவலி உன்னோட லேபரை ட்ரேட் பண்ணுற. ஆமாம் சார், எஸ். நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், அதுலேருந்து வர்ற பணத்தை வச்சு நான் லேபரை ட்ரேட் பண்ணுறேன். எஸ், என் டைமை ட்ரேட் பண்ணுறேன். உன் டைமை ட்ரேட் பண்ணுற. ஸோ ஒரு பேங்க்லேருந்து கடன் வாங்கினேன்னா என்ன பண்ணுற? என்னுடைய நாணயத்தை அங்கே ட்ரேட் பண்ணுறேன். லைக் சிபில் நல்லா அடிமையாக போகிற. உன்னோட ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை அடமானம் வைக்கிற. ஓகே, எஸ். லெட் அஸ் பி வெரி கிளியர். ஆமாம் ஆமாம். உன் ஃபியூச்சர் டைமை அடமானம் வைக்கிற. 20 வருஷம் லோன் போட்டால் என்ன? ஒரு மாதத்தில் 10 நாள் சம்பளத்தை இப்போ 20 வருஷத்துக்கு அடமானம் வச்சுருக்கு. அப்போ நீ அவனுக்கு அடிமை. ஸோ கடன் வாங்குறது இஸ் மாடர்ன் டே ஸ்லேவரி. 50% சேலரி போட்டு வீடு வாங்குறீங்க. அடுத்த 20 வருஷத்துக்கு 15 நாள் உன் சம்பளத்துக்கு நீ அடிமை. உனக்கு வேலைக்கு போகலங்கிறதுனால நீ வீடு கட்டாமல் இருக்கும், சம்பளம் கட்டாமல் இருக்க முடியாது. உடம்பு சரியாக இருக்கோ இல்லையோ, படுத்துக்கிறியோ எழுந்துக்கிறியோ, நீ அடிமை ஆயிட்ட. அதனால தான் சருன்னு படிக்காமல் கையெழுத்து போடுறீங்க பாருங்க. ஸோ பேசிக்லி அடிமையாக போகிறதுக்கு கையெழுத்து போடுறேன். கரெக்டு. கம்பெனி ஒரு வேல்யூவில் இருக்குது. மார்க்கெட்டுக்கு ஒரே பயம் வருது. அப்படியே அந்த ஸ்டாக்கை அப்படியே பொத்துன்னு போடுறோம். 4500 இருந்த டிசிஎஸ் நீ 2000 ரூபா ஆயிடுச்சு. ஆமாங்க சார். 4000 ரூபாய்க்கு ஒரு டிசிஎஸ் தான், ஒரு பங்கு தான். 2000 ரூபாய்க்கு ஒரு பங்கு. ஸோ ஐம் கெட்டிங் மோர் ப்ராஃபிட், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அட் 2000 தென் அட் 4000. கரெக்டாக? கரெக்ட். பிகாஸ் நோபடி வாண்ட்ஸ் இட். இப்போ நோபடி வாண்ட்ஸ் இட் எல்லோரும் ஒன்று குப்பையாக போடுறச்சுன்னா உனக்கு ஒன்று நீ என்ன ஒன்று உன்ட்ட என்ன ஸ்டோர் இருக்கணும்? பணம் இருக்கணும். வாட் இஸ் இன்வெஸ்டிங்? மார்க்கெட்டில் இருக்கிற மிஸ்ப்ரைஸிங்கை நீ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற. ஸோ வென் யூ நோ தட் த வேல்யூ ஆஃப் அன் அசெட் இஸ் கோயிங் டவுன், ஹவ் வில் யூ எக்ஸ்ப்ளாய்ட் இட்? அதை வாங்கிக்கிறது தான். அதுக்கு வாங்கிறதுக்கு என்ன வேணும்? கேபிட்டல், பணம். தட் இஸ் உன்னோட டைமை நீ மாற்றி பணமாக மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ உன்னோட எக்ஸஸ் பணத்தை நீ ரெடியாக வச்சுருக்கணும் டு டிப்ளாய். ஓகே, இங்கே நாங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, எங்களுடைய டைமை நாங்கள் பணமாக மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும், அதை எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்கிறதுன்னு நாங்கள் பேசிக்காக என்ன புரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கான டைமை இப்போவே கொடுத்து பணமாக வாங்கி நாம் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். அது கடன். அதான், கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற. ஸோ ஒன் டைமுங்கிறது எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். சில பேருக்கு ஏன் ஜாஸ்தி கிடைக்கிறது, உனக்கு ஏன் கம்மியாக கிடைக்கிறது? எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். இதில் தான் கம்யூனிஸ்டோட தப்பான ஐடியாலஜி. ஓகே, அப்போ எல்லோரும் மனுஷன் தானே, எல்லாருக்கும் 24 மணி நேரம் தானே, எல்லாருக்கும் ஒரே சம்பளம் கொடுமா, அதை எப்படி ஒத்துப்பான்? ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணி வருதுன்றீங்களா சார்? அது ஒன்றும் ப்ரொடக்டிவிட்டி. பட் இன்னைக்கு நீ வச்சிருக்கிற ஸ்கில்லுக்கு உன் டைமை வைக்கிறதுக்கு உன் ஸ்கில்லு வேணும். ஆமாம். உன்னோட ஸ்கில்லுக்கு என்ன மதிப்பு இன்னைக்கு சொசைட்டியில்? ஸோ சொசைட்டியில் எந்த ஸ்கில்லுக்கு மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பு உன்கிட்ட இருக்கணும். அந்த ஸ்கில் எங்கிட்ட இருக்கணும். ஆமாம், இல்லாட்ட நீ கடன் போடுவல்ல. நான் டாக்டர்னு வச்சுக்கோ, உடம்பு சரியில்லைன்னா என்கிட்ட தானே வரணும். ஆமாம் ஆமாம். நான் கேட்குற காசை நீ கொடுத்தானே ஆகணும். முடியாதான் போண்டு. கரெக்டாக இல்லையா? ஓகே. வக்கீல் கேஸில் மாட்டிக்கிட்ட உன்னை நான் தானே வெளில எடுக்கணும்.
ஸோ இவனுங்களாம் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது, இவன் ஸ்கில்லாம் எப்போதும் இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாருக்கும் 24 ஹவர்ஸ் தான், ஒருத்தங்க அதை யூஸ் பண்ணுறாங்க பண்ணலைன்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல வந்தீங்களா சார்? ஆமாம். அதில் ஏன் ஒவ்வொருத்தருக்கும் அது டிஃபர் ஒரு ஆகுது? வக்கீல் மரத்தடியிலே இருக்கிறான், இன்னொரு வக்கீல் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணி கேஸ் ஜெயிப்பான். ஏன் how many man hours you are putting to perfect that art? ஓகே. And then there is an element of luck. But over an entire period of life, everybody will get their equal share of luck. அந்த இடத்துல நம்ம ரெடியாக இருக்கோமா அப்படிங்கிறது. அதுக்கு நீ உனக்கு நேரம் வரைச்சா நீ ரெடியாக இருக்கியான்னு இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறதுல இந்த இடத்துல லக்கு தேவையா கேஷ் தேவையாங்கிறது ஒன்று வருதுல்ல சார்? கேஷ் காமன் லக்கு வரும், வராமையும் போயிடும். ம் கேஷ் இருந்தால் லக்கு வரைச்சா உன்ட்ட ரெடியாக இருக்கும். பஃபெட்டுக்கு 2003 இப்போ கூகுளை பற்றி தெரியும். ம் அன்னைக்கு கூகுள் வாங்க மிஸ் பண்ணிட்டாரு. ம் தட் இஸ் பேட் மிஸ்டேக். அவரே ஒத்துக்கிறாரு. we were sucking the thumbுங்கிறாரு. ம் But now is the best time to buy Google. When is the next time? ம் The best next time is now. ம் வாங்கியிருக்கிறாரு. அந்த நெக்ஸ்ட் பெஸ்ட் டைம் இஸ் நவ் அப்படிங்கிறது வந்து வேல்யூவேஷன் படி சொல்றாரா இல்ல அன்னைக்கு நான் Valuation வாங்காம விட்டுட்டேன் இன்னைக்கு எப்படி அப்போ இருந்தாலும் இன் பரவாயில்ல. பிட்வீன் வாங்கியிருக்கலாம்ல. ம் இன்னைக்கு இந்த ஃப்ளக்ஸில் அது பெஸ்ட் திங் டு பை. ஃபைன். இப்போ நீங்க சொல்றது இந்த பணம் இருக்கணும், ஸ்கில் ஒரு பக்கம் இருக்கணும், லக்கு வரும்போது அது ஆப்ரேட் ஆகும்னு சொல்றீங்க. உன்னோட ஸ்கில்லை பணமாக மாற்ற தெரியணும் உனக்கு. சம்டைம்ஸ் பின்கோட் இஸ் இம்பார்ட்டண்ட். ம் உனக்கு ப்ளம்பிங் தான் தெரியும்னா உனக்கு கும்பகோணத்தில் என்ன ரேட்டு கிடைக்கும், சென்னையில் என்ன ரேட்டு கிடைக்கும், ஆ துபாயில் என்ன ரேட்டு கிடைக்கும், பாம்பேயில் என்ன ரேட்டு கிடைக்கும். ஸ்கில் கேன் ஆல்சோ பி டிசைடட். வேல்யூ ஆஃப் தி ஸ்கில் நீங்கள் வந்து எந்த ஊரில் இருக்கீங்கன்னு, பின்கோடில் இருக்கீங்கன்னு கூட உங்களை டிசைட் பண்ண வைக்கும். ஒரே டேப்பு ஃபிக்ஸ் பண்ணுற ம் கும்பகோணத்தில் ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ரேட்டு கொடுப்பான், இங்கே ரேட் எவ்வளோ கிடைக்கும், பாம்பேயில் என்ன கிடைக்கும், துபாயில் என்ன கிடைக்கும். சென்னையில் எனக்கு தெரிஞ்ச டேப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 250 ரூபா 300 ரூபா. எவனாவது வருவான் உனக்கு? 200 500 கம்மியாக எந்த பிளம்பரும் வரமாட்டான். இங்கே 500, பாம்பேயில் 600ன்னு இருக்கும். ம் இதே துபாய்னா 2000 ரூபா. அதனால தான் எல்லோரும் துபாய்க்கு ஓடுறோம். ஸோ ரெண்டு விஷயம். என்னோட ஸ்பெஷலைசேஷன் ஷுட் பி மீட்டிங் வித் வாட் த மார்க்கெட் வாண்ட்ஸ். நாம பாட்டுக்கு எதையோ ஒன்று படிச்சு போகிறோம், ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு போகிறோம். அதுக்கு மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி உன்னால் மாற்றிக்க தெரியணும். ஓகே சார். அந்த அந்த மேனுவர் இருக்கணும். யூ ஷுட் பி ஏபிள் டு மேனுவர். சம்டைம்ஸ் நம்ம படித்தது அப்சல்யூட்டாக போயிடலாம். ஓகே சார், ஃபைன். ஸோ கேஷ் இஸ் கிங் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.